மதுரையில் நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்பை அகற்றிய நபர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியன், இந்த சிசிடிவி காட்சியின் பின்னணி என்ன? இது மதுரையில் எங்கு, எப்போது நடந்தது? பாண்டியன், நீங்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள். மதுரையில் ஆக்கிரமிப்பை அகற்றியவர் மீது தாக்குதல் நடத்தப்படும் சிசிடிவி காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த சிசிடிவி காட்சியின் பின்னணி என்ன? நிச்சயமாக கனகதாரா, மதுரையில் நீதிமன்ற உத்தரவுப்படி ஆக்கிரமிப்பு அகற்றிய ஆத்திரத்தில் மனுதாரரின் மனைவி, பிள்ளைகள் முன்பாக கும்பலாக சேர்ந்து கொடூரமாக கட்டை கல்லால் தாக்கி கொலை முயற்சியில் ஈடுபட்ட அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை காலவாசல் பத்திரதியபுரம் ஆசை தம்பி தெரு என்னும் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வரும் சதீஷ்குமார் என்ற கூலி தொழிலாளி அவரது வீட்டிற்கு செல்லும் பாதையில் தனிநபர் இடத்தில் வசந்தமுத்து மாரியம்மன் என்ற பெயரில் கோயில் கட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தனது வீட்டிற்கு செல்வதற்கான பாதை இல்லை என கூறி பலமுறை மதுரை மாநகராட்சிக்கு மனு கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடர்ந்த நிலையில் உடனடியாக ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் முறைப்படி நோட்டீஸ் அனுப்பி பின்னர் ஆக்கிரமிப்பை அகற்றிய போது முழுமையாக அகற்றவில்லை. இந்நிலையில் கோவில் திருவிழாவானது கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றுள்ளது. அப்போது சதீஷ்குமார் இல்லத்திற்கு செல்லக்கூடிய 5 அடி அகலம் உள்ள பாதையையும் முழுமையாக அடைத்துள்ளனர். பின்னர் கடந்த 23ஆம் தேதியன்று இரவு கோவில் திருவிழா நடைபெற்ற போது கோவில் நிர்வாகிகளான காசி மற்றும் அவரது உறவினர்கள் கும்பலாக வந்து திடீரென சதீஷ்குமாரின் வீட்டு முன்பாக நின்றபோது அவரை பார்த்து நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றால் பெரிய ஆளா, உனக்கு எந்த விதத்திலும் வழிவிட முடியாது என கூறியபடி அவரை தள்ளிவிட்டு ஓடக்கூட விடாமல் தரையில் அமர வைத்து காலால் மாறி மாறி எட்டி உதைத்து தாக்குதல் நடத்தினர். மேலும் அருகில் இருந்த கட்டை கற்களை எடுத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். அப்போது சதீஷ்குமாரின் மனைவி, மகள் ஆகியோர் கெஞ்சி கெதறிய நிலையிலும் கண்டுகொள்ளாமல் கும்பலாக சேர்ந்து கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதில் கைகள், தலையில் காயங்களுடன் ரத்தம் சொட்ட இருந்த சதீஷ்குமார் காவல்துறையினருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த கரிமேடு காவல்துறையினர் விசாரணை நடத்தி சதீஷ்குமார் மற்றும் அவரது சகோதரரையும் காயப்படுத்தியதாக கோவில் நிர்வாகிகளான காசி, அவரது உறவினர்களான ஸ்ரீராம், ஜெய் கணேஷ், பாலா உள்ளிட்டோர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவானவர்களை தேடி வருகின்றனர். ஆக்கிரமிப்பு அகற்றம் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவை முழுமையாக நிறைவேற்றாமல் மாநகராட்சி அலட்சியம் காட்டிய நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நபரையே கொடூரமாக கும்பலாக தாக்கியது குறித்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனகராஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியன்.